ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். எல்லா யூடியூபர்ஸும் வந்து ஈத் vlogலாம் இப்போவே போட்டு முடிச்சிட்டாங்க. பட் நான் வழமை போல் லேட்டாக தான் இந்த டைமும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈத் வந்து முடிஞ்சதுமே நான் ரொம்ப பிஸியாகிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து வீடியோ வந்து சட்டுன்னு கொடுக்க முடியல. இதுக்கிடையில் வந்து நோன்பு டைமில் என்னோடய காக்கா வந்து ஒரு புது கடை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கடை வந்து அவங்களுக்கு எப்போவே இருக்குது. பட் இந்த கடையில் இப்போ சின்ன மாற்றம் எல்லாம் கொண்டு வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இவங்களை நல்லாவே தெரியும். ஹை ஸ்டைல்ஸ் பற்றி நிறைய டைம் நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் ஐட்டம்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து எங்கள் ஊரில் இருக்க அவங்களோட அந்த ஹை ஸ்டைல்ஸ் ஷாப்பில் வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து எங்கள் ஊருக்காரங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். பொதுவாக ஃபாரினில் இருந்துட்டு வந்தவங்களுக்கு இந்த ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் மேலே ஒரு க்ரேஸ் வந்து இருக்கும். எனக்கு அந்த க்ரேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்வேன். ஸோ என்ன மாதிரியான ஆட்களுக்கு இந்த கடை வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய வந்து வரம் தான் சொல்லுவேன். ஸோ என் காக்காவுடைய கடையில் வந்து தாய்லாந்தில் கிடைக்கக்கூடிய இந்த தின்பண்டங்கள், அப்புறம் சிங்கப்பூரில் கிடைக்கிற ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்லோனில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு கொரியர் கூட பண்ணுவாங்க. நான் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் காயல்பட்டினக்காரங்களும் போய் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு பஜாரில் தான் இந்த ஹை ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. எனக்கு பிடிச்ச இந்த தொம்யாம் நூடுல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் நிறையவே வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. இந்த தொம்யாம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 4 வருஷம் ஆகிருச்சு. கடைசியாக வந்து 2020 வந்து சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கவங்க இந்த நூடுல்ஸ் வந்து வாங்கி வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஷாப் வந்து நோன்பு ஸ்டார்டிங்லேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு போய் விசிட் பண்ணுறதுக்கு வந்து டைமே இல்லை. பெருநாளைக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து நான் காக்காவுடைய கடைக்கு வந்து போயிருந்தேன். நான் காக்கானே சொல்லிகிட்ருக்கேன். காக்காங்கிறது எங்கள் ஊரில் வந்து அண்ணன், அதை தான் நாங்கள் வந்து காக்கான்னு சொல்லுவோம். ஸோ ஹை ஸ்டைல்ஸ்க்கு வந்து போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு சரியாக டைம் அமையவும் இல்லை. நான் வந்து இந்த ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே மகளுக்கு வந்து பட்டு பாவாடை தைக்க கொடுத்துருந்தேன். அதையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதோட சின்னதாக ஒரு vlog எடுக்கலான்னு சொல்லி வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த ஹை ஸ்டைல்ஸில் முக்கியமாக ஐக்கியாவில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. எல்லாம் இல்லை, கொஞ்சம் வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த ஐக்கியா உள்ள கத்திரி தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வீடியோவில் கூட வந்து யூஸ் பண்ண ஒரு ரெட் கலர் கத்திரி வந்து அடிக்கடி வந்து காட்டுவேன். பட் என் கைப்பட்டு ரீசெண்டாக வந்து அது உடஞ்சி போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திரும்ப அந்த கத்திரி வந்து காக்காட கடையில் பார்க்கும்போது. ஸோ அதையும் வந்து ஒன்று நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஒரே இடத்துல பார்க்கும்போது இந்த சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா இதெல்லாம் போன நினைவு தான் வருது. ஏதோ அந்த ஊர்லேயே நான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. அப்புறம் தாய்லாந்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய க்ரீன் கறி பேஸ்ட்டு, அப்புறம் தொமியாம் பேஸ்ட்டு, சாத்தை சீசனிங் இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊருக்காரங்க கட்டாயமாக வந்து விசிட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபாரினில் கிடைக்கிற சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நான் அந்த அளவுக்கு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கலை. எனக்கு அவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் இந்த மாதிரி சாஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து ஸ்வீட் சில்லி சாஸ். இது வந்து தாய்லாந்தில் மட்டுமே தான் கிடைக்கும். அப்புறம் இது வந்து 100+. இது சிங்கப்பூரில் வந்து நல்லா கிடைக்கும். நான் ரொம்ப விரும்பி வந்து குடிப்பேன். அங்கே வந்து ப்ளெயினாக தான் கிடைக்கும். இது வந்து லெமன் ஃப்ளேவர். ஸோ இது வந்து நான் அன்றைக்கி எடுக்கலை. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாக் அண்ட் ஜில் டியூபெரி பிஸ்கெட்ஸ். இதுவும் நான் சிங்கப்பூர்லேருந்து வரும்போது கட்டாயமாக வாங்கிட்டு வருவேன். இதெல்லாம் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு அங்கேருந்து இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நான் சிங்கப்பூரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தோணுச்சு. சிங்கப்பூர்லேருந்து நான் பெருசாக வீடியோ போட்டதும் இல்லை. வீடியோ போட்டிருந்தா கூட நிறைய மெமரிஸ் வந்து எனக்கு அதில் இருந்திருக்கும். அப்புறம் இந்த பீஸ் பற்றியும் சொல்லணும். இதுவும் நான் சிங்கப்பூர்லேருந்து வரும்போதெல்லாம் கட்டாயமாக வாங்கிட்டு வந்துடுவேன். டீக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கொன்யாக்கு ஜெல்லி இதுவுமே கட்டாயமாக நான் வந்து வாங்கிட்டு வர முக்கியமான ஐட்டம் இது. இதில் வந்து ஃப்ளேவரும் இருக்காது, சுகரும் இருக்காது. நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நம்ம ஜெல்லி வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஷான் மசாலா எல்லாமே வந்து கிடைக்குது. நான் அன்றைக்கி வந்து மந்தி மசாலா வாங்கிக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்து மந்தி வீடியோ வந்து வரும். அப்புறம் என் மகளோட ட்ரெஸ்ஸையும் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மகளுடைய பட்டு பாவாடை வந்து இதுதான். ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கான்ட்ராஸ்ட்டில் நான் வந்து பட்டு பாவாடை எடுத்திருந்தேன். ஆனால் அந்த லேஸ் எல்லாம் நான் வைக்க சொல்லலை. டெய்லர்ஸ் வந்து எப்போவுமே அப்படி தான், நாம் ஒன்று சொன்னால் அவங்க இன்னொன்று தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் மகளுக்கு போட்டு பார்த்த பிறகு ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
ஸோ இந்த நோன்பு பெருநாளைக்கு என்னோடய ஈத் ட்ரெஸ் வந்து இதுதான். எனக்கு வந்து யாங்கிஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க இந்த குர்த்தி. ஸோ அவங்க இன்ஸ்டா பேஜ் லிங்க் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பரும் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பொதுவாக நமக்கு இந்த ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக கிடைக்காது. பட் இவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. மெயினாக 10XL வரைக்கும் இவங்கள்ட்ட குர்த்திஸ் வந்து இருக்குது. நல்லாவே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்ல காட்டன் குர்த்தி இது. நாம் வந்து குழந்தை பெற்ற பிறகு வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் சைஸில் வந்து குர்த்திஸ் வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இவங்கள்ட்ட குர்த்திஸ் மட்டும் இல்லை, மென்ஸ் கலெக்ஷன், அப்புறம் பேக் கலெக்ஷன்ஸ், அப்புறம் ஜுவல்ஸ், இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இவங்க இன்ஸ்டா பேஜை கட்டாயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஷாலுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி பக்கா காட்டன் குர்த்தி இது. ஸோ குர்த்திஸில் வந்து விதவிதமாக வச்சுருக்காங்க, கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்பரும் வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெண்டுலேயுமே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பெருநாளைக்கு வந்து என்ன ட்ரெஸ் எடுக்கலாங்கிற குழப்பம் எல்லாமே எனக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் பெருநாளைக்கு என்ன பண்ணேன்னு சொல்லி தான் வந்து காட்ட போகிறேன். நான் இவங்களோட வெளியே போயிட்டு மகளோட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு தான் கிச்சனுக்குள்ளே வந்து போனேன். நான் போகும்போது நைட் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த டைம் வந்து 30 நோம்பு வந்து பூர்த்தி ஆகிருச்சு. ஸோ நமக்கு அடுத்த நாள் தான் கட்டாயமாக பெருநாள்னு சொல்லிட்டு நமக்கு ஷுவராக தெரியும். எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த டைம் வந்து மகளும் இருக்கா, எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். இப்போல்லாம் வந்து நான் கம்ப்ளீட்டாக அவளோடையே தான் வந்து இருக்கேன். அவள் தூங்குறதும் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 1 வயசு ஆக போகுது. எப்போவும் விளையாட்டு தான், விளையாடும் போது ஃபுல்லாக பக்கத்துலேயே இருந்து கவனிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் வந்து எப்போதுமே வந்து இருக்குது. ஸோ இதுக்கடையில் பிறநாள் பசியாரத்தையும் பார்த்துட்டு ப்ளஸ் வந்து வீடியோவும் நான் எடுக்கணும். பிறநாள் பசியாரம்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்டில் வர்றது வந்து வட்டலப்பம் தான். முதல்ல இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய வேலை வந்து ஓஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ எங்கள் வீட்டில் பண்ணுற ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். இதுக்கு முந்தி, அதாவது எங்கள் வாப்பா இருந்த டைமில் வந்து உமா நிறைய செய்வாங்க. வட்டலப்பம், கோழியப்பம், அக்கரை புளிப்பு, அப்புறம் வந்து தோசை, கோழிக்கறி, இந்த மாதிரி பசியாரமே ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து இருக்கும். பட் இப்போ ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. வாப்பாவுடைய மறைவுக்கு பிறகு சந்தோஷமாக வரக்கூடிய முதல் பிறநாள் வந்து இது. லாஸ்ட் இயர் இதுவுமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அந்த டைம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். லேபர் டைம் வந்து நெருங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மகா வந்து எங்களோட இருக்கா. ஸோ சிம்பிளாக வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது வட்டலப்பம், அப்புறம் வந்து ஜவ்வரிசி, கோழிக்கறி, அப்புறம் வந்து இடியப்பம், இவ்வளோ தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். தோசை கூட வந்து இப்போ நான் சுடுறது கிடையாது, அது சுடுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இடியப்பம் வந்து வெளியில் வந்து வாங்கிக்கிட்டோம். அப்புறம் நம்ம சேனலில் ஒரு ஹிட்டான ரெசிபினா இந்த வட்டலப்பமும் வந்து சொல்லலாம். நிறைய பேர் இந்த வட்டலப்பம் வீடியோவில் ஸ்டில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் நீங்கள் வந்து இதில் ஏலக்காயோ இல்லைன்னா ஏதாவது எசன்ஸோ வந்து சேர்க்கலைன்னு. நான் வந்து இந்த வட்டலப்பம் பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த சேம் மெஷர்மெண்ட்லாம் வந்து எடுக்க மாட்டேன். முட்டையை விட அதிகமாக தேங்காய் பால் தான் சேர்த்துக்குவேன். அதே மாதிரி சீனிக்கு பதிலாக வந்து வட்டுக்கருப்பட்டி தான் சேர்ப்பேன். ஸோ அந்த தேங்காய் பாலோட ஸ்மெல்லும் அந்த வட்டுக்கருப்பட்டியோட ஸ்மெல்லுமே வந்து போதும். இந்த பனை மரத்துலேருந்து வரக்கூடியதான் வந்து வட்டு கருப்பட்டி. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கருப்பட்டியை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதநீர் டேஸ்ட்லேயே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வட்டலப்பம் பண்ணிங்கன்னா அந்த வட்டலப்பத்தோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நான் வந்து வட்டுக்கருப்பட்டியோட சேர்த்து தென்னங்கருப்பட்டியும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து குலாம் மலாக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கிடைக்கும். இதுவுமே வந்து வட்டலப்பத்துக்கு சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறேன். எப்படின்னா 1 கப் தேங்காய் பால், 1 கப் முட்டை, 1 கப் சீனி சேர்த்து வந்து வட்டலப்பம் பண்ணுறாங்க. எனக்கு என்னவோ அதை பார்க்குறதுக்கு வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரியே வந்து தோணுது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் நான் பண்ணுறது வந்து அந்த மாதிரி வந்து இருக்காது. நல்லா தேன் ஊறிட்டு சாப்பிட்றதுக்கே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் பண்ணுறதுல வந்து 1 கப் முட்டை, 2 கப் தேங்காய் பால், 2 கப் கிட்ட வந்து இனிப்பு வந்து சேர்ப்பேன். எனக்கு அளவெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் டேஸ்ட்டு பார்த்து தான் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி நான் வந்து ரெசிபிஸ் எதுவுமே வந்து காமிச்சிக்கல. ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தான் வந்து நான் காட்டியிருக்கேன். இந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ வட்டலப்பத்துக்கு தேங்காய் பால், முட்டை, அப்புறம் இந்த கருப்பட்டி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வடித்து ஒரு கண்ணாடி பிங்கலில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். நான் இதை வந்து ஒரு பெரிய சட்டிக்குள்ளே வச்சு அவிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த வட்டலப்பம் வேகிறதுக்கு எப்படி ஒரு 1 hour ஆகும். பவுல் நிறைய வந்து இருக்குது. இதுக்கடையில் நான் வந்து ஜவ்வரிசி வந்து பண்ணிக்க போகிறேன். அன்றைக்கி நான் வந்து வெளியே போயிருந்த டைம்லேயே வந்து தேங்காய் பால் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. தேங்காய் பால் பிடிக்கிறதுக்குனே நான் வந்து ஒரு லாத்தாவை கூப்பிட்டுருந்தேன். அவங்க வந்து எல்லாம் பால்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஜவ்வரிசி தான் வந்து எங்கள் ஊர் கல்யாணங்களில் அந்த இடியப்பம் கறியோடு சேர்த்து தருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பசும்பால்லாம் எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்து பண்ணணும்.
நான் இந்த ஜவ்வரிசிக்கும் வந்து சீனி சேர்க்காம தென்னங்கருப்பட்டியும் வட்டுக்கருப்பட்டியும் வந்து சேர்த்து வந்து போட்டிருக்கேன். அந்த தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நாம் வந்து 2வது 3வது தேங்காய் பாலை ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த பனங்கருப்பட்டியை வந்து சேர்த்துட்டு கடைசியில் வந்து முதல் பாலை வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியாமல் வந்து இருக்கும். இந்த ஜவ்வரிசியை வந்து இடியாப்பம் பரோட்டா இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி எங்கள் ஊர் கல்யாண பசியாரங்களில் வந்து நைட்டுக்கு இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் வந்து இந்த வட்டலாப்பம் அப்புறம் தேங்காய் பால் ஜவ்வரிசி இதோட ரெசிபீஸ் வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ ஒரு சைடில் வந்து ஜவ்வரிசி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த சைடில் வந்து வட்டலப்பமும் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து கோழி வந்து ஆக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தான் வந்து எல்லா பிறநாள்லேயுமே நைட்டே கோழி ஆக்கி வச்சுருவேன். காலையில் எலும்பி வந்து கசகசா பாதாம் பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு சைடில் தோசை சுடுறது, இன்னொரு பக்கம் கோழியப்பம் சுடுறதுன்னு சொல்லி பிஸியாக இருப்போம். பட் நான் சொன்ன மாதிரி இந்த டைம் வந்து தோசை கோழியப்பம் இதெல்லாம் வந்து பண்ணலை. நானுமே ரொம்ப வந்து பெருநாளில் வந்து மிஸ் பண்ணேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பெருநாளைக்காவது கட்டாயமாக பண்ணணும். நான் வந்து இந்த நைட் வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு பிறகு அடுத்த நாள் பெருநாளில் சுத்தமாக எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே கிடையாது. ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நான் சொன்ன மாதிரி தங்கச்சி ஃபேமிலியெல்லாம் வந்து வந்திருந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ தங்கச்சி பிள்ளைங்கள்லாம் வந்தனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே சுத்தமாக முடியல. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என் மக தூங்கவே இல்லை. காலையில் ஒரு 6-7 மணிக்கு அப்புறம் தான் தூங்கவே செஞ்சா. ஸோ அதுக்கப்புறம் தான் நானுமே தூங்கி முழிச்சு அதுக்கப்புறம் எலும்பி தொழுது எல்லாமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அந்த அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெருநாள் டைமில் வீடியோலாம் எடுக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி ப்ரைவசி வந்து இல்லாமல் போகும். நிம்மதியாக அந்த டே வந்து என்ஜாய் பண்ண முடியாது. கையில் ஃபோனோடு தான் இருக்கிற மாதிரி எனக்கு எப்போவுமே தோணும். இப்போ வந்து ஷம்சனிசா வேறு இருக்கிறா. ஸோ சுத்தமாக எனக்கு வந்து ஃபோனை தொடுறதுக்கே வந்து முடியல. நெக்ஸ்ட் டே வந்து பசியாரத்தை வீடியோ எடுக்கும்போது கூட வட்டலப்பம் கட் பண்ணுறதை நான் மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடியுது. ரொம்ப சின்ன விலாக் தான். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய விலாகில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.